இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டு பேன் சூடானதுமே எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு, நான் எப்போவுமே இந்த மாதிரி தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பூண்டு இடித்து ஆட் பண்ணுவேன் தாளிக்கும் போது. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். பூண்டு கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா வதங்கி வரணும். ஸோ வழக்கம் போல் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்க விடலாம். 2 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகி வதங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியை நம்ம கரண்டியிலே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடலாம் வதக்கும் போதே. இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதிகமாக ஆட் பண்ண வேணாம், சும்மா ஃப்ளேவருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டு மிளகாத்தூள் போட்டதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருப்போம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் நிறைய ஆட் பண்ண வேணாம், திக்காக வராது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு வாட்டர் ஆட் பண்ணதுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அதை கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதே ஸ்டேஜில் நமக்கு எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வரும். இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். அட் த சேம் டைம் இது திக்காகவும் நல்லா வந்துடுச்சு. இந்த மசாலா நம்ம தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டோன்னா நிறைய டைம் எடுக்கும் இது திக்காக வரத்துக்கு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை ஆட் பண்ணதுமே அதே ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மசாலாலாம் முட்டை மேலே படுற மாதிரி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ்ஷை பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் லஞ்சுக்கு கீரை தாங்க பண்ணியிருந்தேன், அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தொக்கு பண்ணேன். ஆக்சுவலாக இந்த 2 காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.